பொள்ளாச்சி தொகுதி தவேக வேட்பாளர் ராமநாதன் வேட்புமனு தாக்கல். பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக உருவாக்கப்படும் என வாக்குறுதி. பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் ராமநாதன் என்பவர் வேட்பாளராக போட்டியிடுகிறார். வேட்பாளராக போட்டியிடும் ராமநாதன் இன்று பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர் ராமகிருஷ்ணசாமியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய ராமநாதன், பொள்ளாச்சி தொகுதியில் தமிழக வெற்றிக்கழக சார்பாக போட்டியிட வாய்ப்பு அளித்த தலைவர் விஜய்க்கு நன்றி என்றும், பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தென்னை நார் தொழிற்சாலைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும், பொள்ளாச்சியில் ஐடி பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும், பொள்ளாச்சி தொகுதியில் பிரச்சாரத்தை நாளை முதல் தொடங்க இருப்பதாகவும், பொள்ளாச்சிக்கு பிரச்சாரம் செய்ய தலைவர் விஜய்க்கு கோரிக்கை வைத்திருப்பதாகவும், கண்டிப்பாக பொள்ளாச்சியில் விஜய் பிரச்சாரம் செய்வார் என்றும், பொள்ளாச்சியில் திமுக, அதிமுக, தவேக ஆகிய 3 கட்சிகளுக்கு மட்டும்தான் போட்டி என்றும் வேட்பாளர் ராமநாதன் செய்தியாளரிடம் தெரிவித்தார். பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா தென்னை நார் தொழிற்சாலை ரொம்பவே பாதிச்சிருக்கு. ரொம்ப வருஷமாவே எக்ஸ்போர்ட் ப்ராப்ளம் கொரோனாக்கு அப்புறம்லாம். ஸோ அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரி தென்னை நார் தொழிற்சாலையோட திட்டத்தை வளப்படுத்தி கொடுப்போம். விஜய் தளபதி கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். ஸோ வரக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் நம்மகிட்ட சொல்லும் போதே பொள்ளாச்சி ரொம்ப பிடிச்ச ஊருன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வரக்கு வாய்ப்பு இருக்குங்க.